பிகினர்ஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி மூலிகை சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி ரைஸ் ஆகிறதுக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இதை இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப்பு ரைஸ், நான் பாயில்டு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன் 4, 3 பூண்டு, இஞ்சி 1 பீஸு, வேப்பம் பூ லைட்டாக காய வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகும் ஜீரகமும் போதும், ஒரே ஒரு பச்சை மிளகாய். வேப்பம்பூ இப்படி கையில் லைட்டாக அப்படி க்ரஷ் பண்ணோம்னா நல்லா கொஞ்சம் பவுட்ரு மாதிரி ஆகிடும். அதை தனியாக வச்சுக்குவோம். அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே நான் துருவி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணக்கூடாது, நல்லா துருவி வச்சுக்கணும். வெங்காயத்தையும் குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். எந்த எண்ணெய் வேணுமாலும் விட்டுக்கலாம், நான் நல்லெண்ணெய் விடுறேன். இப்போ இதில் இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் இந்த கடுகு ஜீரகம் இது 2 மட்டும் போடுறோம். கடுகு போட்டு பார்த்து பொரியுதான்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இதை போட்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு பூண்டு போடலாம். போட்டு அதை லைட்டாக ஒரு இது பண்ணிவிட்டு வதக்கி விட்டுட்டு அடுத்து வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுருவோம். இதில் அந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுப்போம், அந்த டேஸ்ட் வேணுங்கிற அளவு. இது நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்ல இம்யூனிட்டி பவரும் ஜாஸ்தியாகும். இப்போ வீட்டில் இருக்கும்போது எல்லாருமே நல்லா செஞ்சு தரலாம். குழந்தைங்க எல்லாருமே இது ரொம்பலாம் சாப்பிட வேண்டாம், ஆளுக்கு ஒரு கை சாப்பிட்டாலே போதும். மற்ற ஃபுட்டோடு சேர்த்து இதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த மிளகாயும் போட்டு இஞ்சியும் போட்டுடுறேன். போட்டு மூவையும் போட்டுடுறேன். ரொம்ப ஈஸி, சும்மா ஒரு 5 மினிட்ஸில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா செஞ்சிடலாம். இதுக்கு காரம் அது இது மசாலா எதுவுமே நம்ம சேர்க்கவே வேண்டாம். இப்போ இதில் அப்படியே ரைஸை போட்டு கலந்துடலாம். பாருங்கள், இப்போ எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதில் நமக்கு டேஸ்ட்டுக்கு சால்ட் மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்தா போதும். இந்த இதில் இருக்கிறதே காட்டம் காரம் எல்லாமே இருக்கும். இஞ்சி பூண்டில் இருக்க காட்டம், சின்ன வெங்காயத்தில் இருக்கிறது இது எல்லாமே இருக்கும். போதும், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்லா எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது.